ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ன் பர்னிங் இதை எழுதினவங்க வில்லியம் ஃபாக்னர். இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி இதில் வந்து பார்ன் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஆடு மாடெல்லாம் கட்டி வைப்பாங்க இல்லையா, தொழுகை கூடம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான இடத்த தான் பார்ன் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி 1939 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு ஹார்பர்ஸ் மேகசினில். லேட்டர் ஃபாக்னரோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் 1950 வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது லேட் 19th சென்ச்சுரியில் நடக்கிற மாதிரி இருக்கும். யோக்னா பட்டாஃபா அப்படின்ற ஒரு கவுண்டி, இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஃபிக்ஷனல் கவுண்டி, மிசிசிப்பியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி ஃபாக்னர் கிரியேட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த நரேஷனில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் பார்ன் பர்னிங் அப்படின்ற இந்த புக் வந்துட்டு ஓ ஹென்ரி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு பெஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்றதுனால 1939 வின் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். கர்னல் சார்டோரிஸ் ஸ்னாப்ஸ், இவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட். ஓகேவா? இவரை சார்த்தி அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய பையன், ரொம்பவே லாயலான ஒரு பையன் அண்ட் ஆல்சோ ஃபேமிலியோட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பையனாக இருப்பார். தென் இவரோட அப்பா வந்து அப்னர் ஸ்னாப்ஸ். இவர் என்ன மாதிரி பர்சன் அப்படின்னா, புவர் டெனன்ட் ஃபார்மர் தான். ஆனால் இவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஹேபிட் இருக்கும் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க இவர்கிட்ட வம்பு இழுக்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஒர்க் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு பான் இருந்துச்சு அப்படின்னா, விச் மீன்ஸ் அந்த மாட்டு தொழுவ மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து இவர் எரிச்சு விட்டுருவார். இது அவருக்கு ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. இவர் டோட்டலி எப்போவுமே யாராவது ஒருத்தங்களை இரிட்டேட் பண்ணணும், கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு வயலண்ட் அண்ட் ஆல்சோ அரகென்ட்டான ஒரு பர்சனாக தான் இருப்பார். ஓகேவா? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பான், அந்த தொழுகை கூடத்தை வந்து எரிச்சு விட்டுறது தான் இவரோட வேலையாக இருக்கும். இது அவங்க ஃபேமிலிக்குமே தெரியும். தென் மிஸ்டர் ஹாரிஸ், இவர் யார் அப்படின்னா, அப்னர் இருக்கிறார் இல்லையா, அவரோட ஆப்பனண்ட். அவங்க வீட்டு பக்கத்துலேயே அவங்க வந்து ஒரு பான் வச்சுருப்பாங்க, லேண்ட் வச்சு அவரும் ஃபார்மிங் பண்ணிகிட்ருப்பாரு. தென் த ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்ஜ் இருப்பாங்கல்ல, அந்த கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. தென் மேஜர் டி ஸ்பெயின் அப்படின்ற ஒரு வெல்த்தி லேண்ட் ஓனர், அவங்களோட லேண்டில் தான் இந்த அப்னரோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களுக்குன்னு ஓனாக லேண்டு கிடையாது, அவங்கக்கிட்ட இருக்க லேண்டை இவங்க வாங்கி அந்த லேண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. தென் சார்த்தின்னு சொன்னாலே அவங்களுக்கு அம்மா இருப்பாங்க, தென் 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. தென் சார்த்தியோட ஆண்ட், விச் மீன்ஸ் அந்த அப்னரோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மொத்தமாக அவங்க வீட்டில் 7 பேர் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? யாரும் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மிஸ்டர் ஹாரிஸ்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து அப்னர் மேலே கேஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ 2 பேரும் ஆப்போசிட் சைடில் நிற்கிறாங்க. இப்போது சார்த்தி வந்து ரொம்ப சின்ன பையன், 10 வயசு பையன் அப்படின்றப்போ 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா எங்கே நிற்கிறாங்கன்னு கூட தெரியல. அந்த ஹைட்டில் தான் அவனும் அந்த கோர்ட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிறான். இப்போ அந்த கேஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த அப்னர் இருக்கிறார் இல்லையா, அவரோட ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் பிக் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய மிஸ்டர் ஹாரிஸோட ஃபீல்டுக்குள்ளே போயிருக்கும். அதுவும் எப்படின்னா, அந்த ஃபென்ஸ் வேலியெல்லாம் போட்டு அடைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வேலி எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு அது உள்ளே போயிருக்கும். ஆல்ரெடி இது பயிரை நாசம் பண்ணுதுன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அப்னர் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டார், அவர் பாட்டுக்கு விட்டுருவார். அகெயின் இது 2-3 டைம்ஸ் நடக்கும்போது அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நான் வந்து பிடிச்சி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணியிருப்பார். அகெயின் இந்த மாதிரி நடக்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அந்த பிக்கை வந்து பிடிச்சி வச்சுட்டு அதை திரும்பி தரணும் அப்படின்னா, நீ எனக்கு $1 தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவனும் சண்டை போட்டுட்டு ஒன்றுமே செய்யாமல் போயிடுறான். அன்றைக்கி நைட் என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கிட்ட ஒரு பர்சன் வராரு, பிளாக் மேன் ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு இவரால் கண்டுபிடிக்க முடியல. மிஸ்டர் ஹாரிஸ் கிட்ட வந்துட்டு, உன்னோட ஃபார்மை வந்து நீ பத்திரமா பார்த்துக்கோ, அது தீ பிடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து அந்த பிக்கை வாங்கிட்டு ஒரு காயினையும் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டே அவரோட அந்த பான், அந்த ஃபார்ம் இருக்குது இல்லையா, அனிமல்ஸ் எல்லாம் கட்டி போடுற அந்த இடம் வந்து 10 எரிய ஆரம்பிக்குது. ஸோ அது பேர்ன் ஆன உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இது கண்டிப்பாக அப்னரோட வேலை தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இவன் தான் தீப்பற்றி வச்சிருக்கிறான், என்னோட ஃபார்மே மொத்தமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஜட்ஜ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி ஓகே, இதுக்கு ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, பட் இந்த மாதிரி சண்டை நடந்துச்சு, ஸோ அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து இதெல்லாம் ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே, சின்ன பையன் வந்து போய் சொல்ல மாட்டான், ஸோ நீங்கள் வந்து அப்னரோட பையனையே கூப்பிட்டு சாட்சி சொல்லுங்கள், அந்த பையனுக்கு தெரியும் உங்கள் அப்பா தான் இப்படிலாம் பண்ணுவாருன்றது அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜ் வந்துட்டு அந்த பையனை கூப்பிடுறாங்க, அதாவது ப்ரொட்டகனிஸ்ட், அவரை வந்து கூப்பிடுறாங்க. சார்த்தி இப்போ உள்ள என்டர் ஆகிறாரு.
அவங்க அப்பாவை பார்க்குறாரு. அவங்க அப்பாவை தவிர எல்லாரும் இந்த பையனையே பார்க்குறாங்க. ஸோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அப்பா தான் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ அவனுக்கு மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணுமா? இல்ல லாயலா இருக்கணுமா? உண்மைய சொல்லணுமா? இல்ல அப்பாவ காப்பாத்தணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பெரிய கன்ஃப்யூஷன் இருக்கு. ஸோ அதனாலேயே ரொம்ப நர்வஸா இருக்கிறான். பதட்டத்திலேயே இருந்த உடனே ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க, "உன்னோட பேர் என்ன?" அப்படின்னு கேட்ட உடனே அவன் மெதுவா அவனோட பேர சொல்றான். ஸோ ரொம்ப பதட்டமா இருக்கிறத பார்த்து ஜட்ஜ் கேட்குறாங்க, "இப்படி நடுக்கத்துல இருக்கிற பையன்கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்கணுமா?" அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு மிஸ்டர் ஹாரிஸும் சொல்லிடுறாங்க, "சரி ஓகே அவன விட்டுருங்க. அவன்லாம் சொல்ல வேண்டாம்." அப்படின்னு சொன்ன உடனே அவனையும் வெளிய விட்டுர்றாங்க. ஜட்ஜ் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, "சரி ஓகே எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாதனால இந்த கேஸ வந்து நான் டிஸ்மிஸ் பண்றேன். ஆனா இவர் பண்ணது தப்பு இல்லையா? நெறைய டைம் சொல்லியும் அகைன் அண்ட் அகைன் இந்த பிக்க வந்து அங்க அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது நான் பனிஷ்மென்ட் குடுத்தாகணும். ஸோ அதனால அவர வந்து இந்த ஊர விட்டு ஒதுக்கி வச்சிரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்க ஃபேமிலி எல்லாரும் இந்த கவுண்டில இனிமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இத கேட்ட உடனே அவருமே, "இதுக்கு மேல நாங்களும் இங்க இருக்கிறதுக்கு விருப்பப்படல. நாங்க வெளிய போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ட விட்டு வெளிய வராங்க. கரெக்ட்டா அவங்க வெளிய வரும்போது, ஸ்னாப்ஸ் வராரு. அவரோட 2 சன் வராங்க. அப்படி வரும்போது ஆல்ரெடி வேகன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குதிரை வண்டி மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுல அவங்களோட எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. தென் அவங்க வீட்ல உள்ள லேடீஸும் அங்க இருக்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது, இவர் அவரோட 2 சன்னையும் கூட்டிட்டு வரும்போது, அந்த கோர்ட்ல நெறைய க்ரவுடா பீப்பிள்லாம் இருப்பாங்க இல்லையா? அதுல ஒரு சின்ன பையன் இவங்க அப்பாவ பார்த்து பான் பர்னர் அப்படின்னு சொல்லி கத்திர்றான். கத்துனது மட்டும் இல்லாம, அங்கேருந்து வந்து சார்திய வேற புடிச்சு தள்ளி விட்டுர்றான். சார்தி கோவப்பட்டு அவன அடிக்க போம்போது, ஸ்னாப்ஸ் வந்து அவன தடுத்துடுறாரு. "நீ போய் வண்டியில ஏறு" அப்படின்னு சொல்லிட்டு அவன வண்டியில ஏற சொல்லிடுறாரு. அவனுக்கு பயங்கரமா அடிபட்டுடுச்சு. அவங்க அம்மா வந்து வண்டியில வரும்போதே அவனோட ஃபேஸ் ரொம்ப பிளட்டியா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அழுதுட்டே வராங்க. இப்போ அவருக்கு டைரக்ட்டா எங்க போறது அப்படின்றது தெரியல. ஸோ வழியிலேயே அவங்க நைட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இடத்துல வந்து கேம்ப் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அங்க ஸ்மால் ஃபயர் பிளேஸ் மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்துல நல்லா இருட்டுனதுக்கு அப்புறமா ஸ்னாப்ஸ் வந்து அவனோட பையனான சார்திய எழுப்புறாரு. எழுப்பி அந்த டார்க் ரோட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டி போயிட்டு அங்க போய் சொல்றாரு, "நீ வந்து இன்னைக்கு கொஞ்சம் விட்டிருந்தா ஜட்ஜ் கிட்ட எனக்கு காமிச்சு குடுத்துருப்பல்ல. ஜட்ஜ் கிட்ட நீ உண்மைய சொல்லியிருப்பல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டும்போது, இவனுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே அமைதியா நிக்கும்போது, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீ என்னைக்குமே என்ன ப்ராப்ளம் நடந்திருந்தாலும், தப்பு நம்ம ஃபேமிலி மேலேயே இருந்தாலும், நீ நம்ம ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்." அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா தலையாட்டிட்டு இருக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதும் அகைன் அவங்க ஜர்னிய கன்டின்யூ பண்றாங்க. அப்புறம் ஒரு இடத்துக்கு போய் அவங்களோட அவங்களோட வண்டி நிக்குது. அப்போ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க வெளிய எடுத்து வைக்கிறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மேன்ஷன் லைக் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. அது யாரோட வீடு அப்படின்னா, மேஜர் டி ஸ்பெயினோட வீடு. ஓகேவா? ஸோ அந்த வீட்டுக்கிட்ட இவங்களோட ஃபேமிலி மொத்தமா லேண்ட் ஆகுறாங்க. எதுக்காக அங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வொர்க் பண்றது அவரோட லேண்ட்ல தான் இல்லையா? ஸோ இப்போ வந்து அவங்க அங்க வொர்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அகைன் அவர்ட்ட போய் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்றதுக்காக அங்க வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது இவர் வந்து ரொம்ப அரகன்ட்டான ஒரு பெர்சன் இல்லையா? அந்த ஸ்னாப்ஸ் அப்படின்றவரு. அவர் வேகமா உள்ள போறாரு. அப்படி போகும்போதே அவரோட கால் வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கு. டர்ட்டி அப்படின்றத விட இவர் தான் வேணும்னே அத டர்ட்டியா மாத்திருப்பாரு. அந்த வீட்டுக்குள்ள போறோம், கிளீனா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம, வேணும்னே அது ரொம்ப வொர்ஸ்ட்டா மாத்திட்டு தான் அவரு போவாரு. அப்படி போம்போது சர்வெண்ட் வந்து ஸ்டாப் பண்றாங்க. "நீ உள்ள வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னோட காலெல்லாம் நீ கிளீன் பண்ணிட்டு வரதா இருந்தா உள்ள வா" அப்படின்னு சொல்றாங்க. பட் இவன் கேட்காம வேணும்னே உள்ள போயிடுறான். உள்ள போனதுக்கப்புறம் மிஸ் லூலா அங்கேருந்து வராங்க. அவங்களும் ஒரு சீஃப் சர்வெண்ட் மாதிரி. அவங்க வந்துட்டு, "நீ வெளிய போ. இந்த வீட்ல உள்ள ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையும் நீ டேமேஜ் பண்ணாத. கார்பெட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்பெட்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வார்ன் பண்றாங்க. பட் இருந்தாலும் வேணும்னே இவன் அந்த கார்பெட் மேல நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு அந்த ஓனர் அங்க வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா சர்வண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவர் சொல்றாரு, "நீ வந்து இத ஸ்னாப்ஸ் கிட்ட குடுத்து, அவன் தான் இத கிளீன் பண்ணி குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு குடுத்துடுறாரு. அவங்களும் கொண்டு போய் அவன்கிட்ட குடுத்துட்டு, "இத நீங்க கிளீன் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி ஸ்னாப்ஸோட வீட்ல கொண்டு குடுத்துடுறாங்க. ஸ்னாப்ஸ் வந்து அவரோட 2 பொண்ணுங்க கிட்டயும் குடுத்து, "இத கிளீன் பண்ணுங்க இந்த கார்பெட்ட." அப்படின்னு சொல்லி அவரு குடுத்துடுறாரு. அவங்க 2 பேரும் அத கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, இவரு சூப்பர்வைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டோன் எடுத்து அந்த கார்பெட் மேல வீசுறாரு. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. இருந்தாலும் ஒரு ஸ்டோன ஃபோர்ஸா வீசும்போது அதுல கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ வேற வழி இல்ல. அந்த டேமேஜ் ஆன கார்பெட்ட நீட்டா ஃபோல்ட் பண்ணி அங்க குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபேமிலி வந்து அவங்க தூங்க வேண்டிய அந்த பிளேஸ் எல்லாத்தையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க தூங்குறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்னாப்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, சார்த்திய வந்து வேகமா கூட்டிட்டு போறாரு. "நீ என்னோட வா. நம்ம அங்க போய் இத ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கார்பெட் இருக்கு இல்லையா? அதையும் எடுத்துட்டு வேகமா 2 பேரும் போறாங்க. இப்போ அங்க போனதுக்கு அப்புறமா இவரு வேகமா அந்த கதவ போட்டு தட்டுறாரு. தொறந்ததுமே அந்த கார்பெட்ட வேகமா தூக்கி அந்த ஃப்ளோர்ல வீசிட்டு அங்கேருந்து வராரு.
இப்போ நைட் டைம்னால அவங்க சரியா நோட்டீஸ் பண்ணல. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுது அப்டின்னா, இந்த ஃபேமிலி வந்து அவங்களோட ரொட்டீன் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இப்போ மேஜர் அந்த இடத்துக்கு வராரு. இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துக்கு வந்து என்ன இன்ஃபார்ம் பண்றாரு அப்டின்னா, "நீங்க வந்து என்னோட கார்பெட்ட நாசமாக்கிட்டீங்க. ஒழுங்கா கிளீன் பண்ணவும் இல்ல. அது ரொம்ப இம்ப்ராப்பரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க அத டேமேஜ் பண்ணதுக்காக $100 நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டா எனக்கு பே பண்ணணும்" அப்டின்றத சொல்றாரு. ஏன் அப்டின்னா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லையா? அத இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணதுனால நீங்க பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சார்ஜ் பண்றாரு அப்டின்னா, ஸ்னாப்ஸ் கிட்ட சொல்றாரு, 20 அடிஷனல் பக்கெட்ஸ் ஆஃப் கார்ன் வந்து நீங்க ஆஃபர் பண்ணணும் அப்டின்றதையும் சொல்றாரு. சார்த்தி வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றான். அவங்க அப்பாக்காக டிஃபெண்ட் பண்ணி அவர்கிட்ட பேசலாம் அப்டின்னு சொல்லி ட்ரை பண்றான். முடிஞ்ச அளவுக்கு நாங்க கிளீன் பண்ண தான் செஞ்சோம். எக்ஸ்ட்ராலாம் தரணும்னா எங்களால தர முடியாது. ஆல்ரெடி உங்களோட லேண்ட்ல தான் நாங்க வொர்க் பண்ணிட்டுருக்கிறோம். உங்களுக்கு குடுக்க வேண்டியத நாங்க குடுத்துட்டு தான் இருக்கிறோம். இது போக எக்ஸ்ட்ரா கேட்டா எங்களுக்கு எதுவுமே அதுல வந்து லாபம் இருக்காது அப்டின்னு சொல்லி அவன் பேசும்போது, ஸ்னாப்ஸ் வந்து அவன பேச வேண்டான்னு சொல்லி தடுத்து வொர்க்குக்கு அனுப்பி விட்டுறான். தென் ஃபாலோயிங் டேஸ் எல்லாமே அவங்க நெறைய வொர்க் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் ஆகுது. ஏன்னா, அவரு கார்ன்ஸ் வந்து டிமாண்ட் பண்றாரு இல்லையா? ஸோ மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து நெறைய வொர்க் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. சார்த்தி நம்புறான். சரி ஓகே, ஒரு நாள் அவங்க அப்பாவோட பிஹேவியர் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மாறுற மாதிரி இல்ல. ஸ்னாப் வந்து அவரோட 2 பசங்களையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா நல்லா வெல் ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த டி ஸ்பெயின் இருக்கிறாரு. மேஜர் இருக்கிறாரு இல்லையா? அவர் வந்து அங்க வந்திருக்கிறாரு. இத பார்த்த உடனே சார்த்தி என்ன நெனைக்கிறான் அப்படின்னா, கோர்ட்டுக்கு வந்தாலே உங்க அப்பா யாரோ ஒருத்தவங்களோட அந்த பான வந்து பர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்படின்றது இவனோட தாட்டா இருக்கும். ஸோ இப்போ யாரோடதையும் அவர் பர்ன் பண்ணவே இல்லையே, எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்த்தி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். எங்கள் அப்பா வந்து யாரோட அந்த ஒரு ஃபார்மையும் பர்ன் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவனோட அப்பா வந்து அவனை வெளியே போக சொல்லிடுறாரு. நீங்கள் இருக்க வேண்டாம், நீ பேசாமல் அந்த வண்டியில் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாரு. இப்போ கேஸ் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜட்ஜ் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, அந்த கார்பெட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, டெஸ்ட்ராய் ஆயிருக்குன்றதுக்கு பதிலாக அதை எரிச்சிட்டாரு போல, அது பர்ன் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி இவர் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஜட்ஜ் அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 20 பக்கெட்ஸ் அப்படின்றது அவனால் முடியாது. அவனோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. 20 பக்கெட்ஸ் உனக்கு கொடுக்கறதுக்கு அவன் எங்கே போவான்? ஸோ அதனால் 10 பக்கெட்ஸ் அவன் கொடுமா அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் வந்து சொல்லிட்டு அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. இப்போ அவங்க வெளியே வராங்க. பிளாக் ஸ்மித்தோட ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட வண்டி வந்து ரிப்பேர் ஆயிருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தென் ஒரு ஜென்ரல் ஸ்டோருக்கு போகிறாங்க. தென் அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப வர்ஸ்டான கண்டிஷனில் இருக்குது இல்லையா? ஸோ அவங்களோட ஹேர்ஸை வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஹேர்ஸை விற்கிறதுக்காக அந்த ஒரு ஸ்டோருக்கும் போகிறாங்க. இப்போ அவரோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் அப்படின்றது ரொம்ப மோசமாயிடுச்சு இல்லையா? ஹேர்ஸை விற்று அவரோட வண்டியும் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கும் அவருக்கு காசு இல்லை. நெக்ஸ்ட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கார்ன்ஸ் விளைவிக்கிற அந்த கார்ன்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ண முடியாது. அதையும் ஓனர்கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால ஆஸ் யூஷுவல் அவர் என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லேம்ப் இருக்கும் இல்லையா? அந்த கரோசன் லேம்பில் இருந்து கரோசனை எடுக்கிறாரு. எடுத்து அதை வந்து ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணுறாரு. இதை பார்த்த உடனே ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் வந்து யாரோட ஃபார்மையோ பர்ன் பண்ண போகிறாரு அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஸ்னாப்ஸ் வந்து அவனோட பையன் சார்த்தியை கூப்பிட்டு, நீ போய் ஆயில் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவனுக்கு போகிறதுக்கு இஷ்டமே இல்லை. பட் அவங்க அப்பா மேலே இருக்கிற பயத்தினால வேகமாக ஓடி போய் எடுத்துகிட்டு வரான். இப்போ வந்து அவன் தடுக்க ட்ரை பண்ணுறான். அவங்க அப்பாவை தடுக்க ட்ரை பண்ணுறான். இந்த மாதிரி நம்ம பர்ன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்க ட்ரை பண்ணுறான். பட் அவர் வந்துட்டு அதை கன்சிடரே பண்ணாமல் அவனோட காலரை பிடிச்சி, நான் சொன்னதை மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃபை இவனை பிடிச்சி வச்சுக்க சொல்லி கேட்குறாங்க. அவளும் பிடிச்சி வச்சுக்கிறா. பட் ஒரு கட்டத்தில் அவன் வந்து அவங்க அம்மாவை தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். அவனால் அங்கே நிற்க முடியல. வேகமாக அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க அப்பாவை தடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்காவது நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி வர்றதை பார்த்த உடனே அந்த சர்வெண்ட் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க பார்க்குறாங்க. இவன் ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருந்துட்டு என்ன சொல்லன்னு தெரியல. அப்பாவையும் காட்டி கொடுக்க முடியாது. அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அகெயின் கேஸ் போட்டுருவாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போகிறான். ஸோ அவருக்கு வந்து புரிஞ்சு போச்சு. அந்த மேஜருக்கு புரிஞ்சு போனதுனால அந்த பானை இவன் பர்ன் பண்ண போகிறானோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு. ஸோ அவனோட ஹேர்ஸோட அந்த சத்தம் வந்து தண்டர் மாதிரி எனக்கு கேட்குது. சார்த்தி வந்து பயத்தில் ஒரு மலை மேலே ஓடி போயிருப்பான். சடனாக ஒரு 3 கன்ஷாட் பண்ண மாதிரி சவுண்டு கேட்குது. அவன் முடிவு பண்ணிட்டான், நம்ம அப்பாவை வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு பக்கம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ரிலாக்ஸிங்காக இருக்குது. இவ்வளோ நாளும் அவன் ரெட்ட மனசா நம்ம ரொம்ப டிஸ்லாயலாக இருக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம். மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம நடந்துட்டுருக்கிறோம். அப்பாவை நம்மளால் தடுக்க முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் மைண்டில் இருந்துச்சு. என்னடா பண்ணன்னு யோசிச்சுட்டு இருந்தான். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துட்டு. ஸோ ஜென்டில் ப்ரீஸ் அவனை வந்து டச் பண்ணுது. ஒரு கோல்ட்னஸ், ஒரு பீஸை வந்து அவனால் உணர முடியுது. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே அவனை மிஸ்லீட் பண்ணாலும் அவன் எந்த அளவுக்கு லாயலாக இருந்திருக்கிறான் அப்படின்றதான் இந்த ஸ்டோரியோட ஒரு சென்ட்ரல் தீமாக வச்சு எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.